Yeah. கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் எனக்கு பேர் வச்சது முனியாண்டி. உன் புருஷனுக்கு முனியாண்டின்னு வைக்காம பின்ன முகேஷ் அம்பானி நான் வைப்பாங்க. அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை போய் சொல்லி விட்டுட்டு இருக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொன்ன? என்கிட்ட பேசுறியா இல்ல போன்ல வேற அவங்க கூட பேசுறியா? நீ மாட்டினியா? நான் சொன்ன திறக்க மாட்டியே. வீட்டுல விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க, போயிட்டு அப்புறமா வா. போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வாங்க வந்திருக்கேன். உன்னை ஈவினிங் பொண்ணு பார்க்க போற, ஒரு பீரை போட்டு தூங்கி அந்த மூஞ்சி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும்ல. ஏற்கனவே 2 பீர் விட்டு தாண்டா வந்துருக்கிறேன். எனக்கு இல்லையா? ஆல்ரெடி அண்டா மேல குண்டாங்க கவுத்தா மாதிரி வீங்கி போயிருக்கிற. உனக்கு எதுக்கு நான் பீரு? என் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அவங்க ஆயா செத்துச்சுல, 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுன்னு அவசர அவசரமா பூச்சி கட்டி வச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற பேக் எடுத்தா வண்டி வீலிங் ஆயிடும் போல. என்ன தங்கச்சி இது? புதினா சட்னி அண்ணே. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. பார்த்தல வைஃப் லவ் பண்ணி கொத்துனது எப்படி இருக்குது காம்பினேஷன். கோல்டு ஃபிஷ் கூட குறவு மீனை விட்டா மாதிரியா இருக்குது. ஏயா வெறுப்பேத்துற? வெறுப்பேத்தலடா. எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு. எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா? செத்த நாய் உங்க அம்மா யாரு சாப்பிட சொன்னது? இல்ல செல்லம் சாப்பிடு. இவையா நாய் மாதிரி